ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆர்சி வாரியர் சேனல். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் பிஃபோரா வந்துட்டு பிக் வாரியர் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆர்சி வாரியர் கார் போல கம்ப்ளீட்டா பிக் வாரியர் வந்து மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு வந்துட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 மந்த் ஆயிடுச்சு. நான் கூட ஒரு 1 மந்த்ல வந்து முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா ஒரு 4 மந்த் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதுல நம்ம என்னெல்லாம் வந்து ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்கோமோ, ஆர்சி வாரியர்ல என்னெல்லாம் ஃபியூச்சர் கொடுத்துருக்கோமோ அதை விட அட்வான்ஸ்டான ஃபியூச்சர் எல்லாமே அதுல வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் மட்டும் இல்லாம இப்போ இதுல என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம், ஆர்சி வாரியர்ல இப்ப என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ற போல பிக் வாரியர்ல கம்ப்ளீட்டா அதுக்கு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலதான் நமக்கு 4 மந்த் வந்து டிலே ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம பிக் வாரியரை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பிக் வாரியரை லான்ச் பண்றோம். இப்போ இவனை அப்படியே ஓரமா வச்சுட்டு பிக் வாரியரை எடுத்துட்டு வந்துடலாம். லெட் கெட் இன் டு த வீடியோ. வாரியர்ஸ், நம்ம பின்னாடி வந்து ஸ்டாப் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அதுக்கு மேலே கேமரா மவுண்ட் ஸ்டிக்கும் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதில் தான் நம்ம கேமரா மவுண்ட் பண்ணுவோம். அண்டு வந்துட்டு சஸ்பென்ஷனில் வந்துட்டு ஸ்பேசர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பெட்டர் ஸ்டெபிலிட்டிக்காக ரைட் பண்ணும்போது. நைட்டில் ரைட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்டில் டுவல் ப்ரொஜெக்டட் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்கோம் ஃபார் பெட்டர் விசிபிலிட்டிக்காக. ஸோ அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ அந்த கேமராலேருந்து வர வியூ தான் வந்து நம்ம பார்த்து ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே டிரைவரோட டாய் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, வீடியோ டிரான்ஸ்மிட்டருக்கு டுவல் கூலிங் ஃபேன் செட்டப் வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கியர் பாக்ஸுமே ப்ரீமியமாக இருக்க உட்டன் ஃபினிஷில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ரண்ட்டில் கேமராவுக்கு கிம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் 360 டிகிரி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அப் டவுனுமே வந்துட்டு பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு கேமரா திரும்பும்போது ஹெட்டுமே வந்து திரும்பும். ஒரு ரியலாக வந்துட்டு ஒரு டிரைவர் வந்து கார் வந்து எப்படி ஓட்டுறாரோ அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டாய் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனபிள். ஈவன் வந்துட்டு ஸ்டேரிங் திருப்பும் போது உங்களுக்கு வீல் திரும்பும். கியர் போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுவுமே வந்து ஃபங்க்ஷனபிள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கார் வந்துட்டு ரியல் கார் எப்படி ட்ரைவ் பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த காரும் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் வாரியர்ஸ், இதில் கேமராவோட பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 11.6 வோல்ட் 72% இருக்குது. அண்ட் காரோட பேட்டரி பர்சன்டேஜுமே செக் பண்ணிக்கலாம். 30 வோல்ட் இருக்குது. அண்ட் 62% வந்துட்டு பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கேரி பாக்ஸில் எல்இடி லைட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணக்குள்ள எல்இடி லைட் வரும். அண்ட் ஒரு சின்ன மினி ஏடிஎம் மிஷின், ஒரு மணி கேரி பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வழியாக உங்களுக்கு பணம் வரும். வாரியர்ஸ், பிக் வாரியோட மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிக் வாரியோட ரைட் வீடியோ எண்ணில் கொடுத்துருக்கேன். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இதில் டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கோம். நல்லா லவுடராக கேட்குறதுக்கு. நம்ம ஆப்ரேட் பண்ணுற இடத்துலேருந்து பேசுனா காரில் கேட்குறதுக்கு டுவல் ஸ்பீக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
வாரியர்ஸ் நம்ம பிக் வாரியரை நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அதையுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வாரியர்ஸ் இப்போ இருக்கிறது ஃபுல் டார்க்கு. அந்த இடத்துலையே நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குங்கிறத பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன், அங்கே இன்னுமே டார்க்காக இருக்கும், சுத்தமாக லைட் வெளிச்சம் இருக்காது. அங்கேயே நமக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ரோடுமே வந்து ஃபுல்லாக மண் ரோடு தான், ஸோ ஆஃப் ரோடு போல் தான் இருக்கும். அந்த இடத்துலையே நமக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் தான் நான் சொன்னது. இந்த இடத்துல பாருங்கள், சுத்தமாக ஒரு லைட் கூட இல்லை. ஆனால் நமக்கு விசிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, ஒரு ரியல் காரில் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல் இந்த அளவுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாரியர்ஸ் டிரைவர் டாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் வீடியோ வந்து பண்ணியிருப்போம். அதில் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். வாரியர்ஸ் நம்ம பிக் வாரியோட மாடிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காரோட ரோட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அண்ட் பப்ளிக்கோட ரியாக்ஷனுமே எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.